அனைவருக்கும் வணக்கம். பதாஞ்சலியோட யோக சூத்ரால அவர் 8 அஷ்டாங்கம், அதாவது 8 limbs ஆஃப் யோகா அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இது அவர் 2ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்காரு. அதாவது செகண்ட் செஞ்சுரியிலேயே ரொம்ப ரொம்ப பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்களை அவரு யோக சூத்ரா அப்படிங்கிறதுல நமக்கு சொல்லியிருக்காரு. இதுல நம்ம யமாஸ் பார்த்து முடிச்சிட்டோம். முதல் அங்கம் யமாஸ், இரண்டாவது அங்கம் நியமாஸ். ஸோ இந்த நியமாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்னா சௌச்சாங்கிறது கிளென்லினஸ், அதாவது தூய்மை, அகத்தூய்மை புற தூய்மை ரெண்டுமே முக்கியம். அகத்தூய்மை அப்படிங்கிறது நம்ம மனதை தூய்மையா வச்சுக்கிறது, எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது, உணர்வை தூய்மையா வச்சுக்கிறது. அதே சமயம் புற தூய்மை அப்படிங்கிறது நம்ம உடலை தூய்மையா வச்சுக்கிறது, நம்ம போட்டிருக்க இந்த ஆடையை தூய்மையா வச்சுக்கிறது, நம்ம வீட்டை தூய்மையா வச்சுக்கிறது. ஸோ இதை தான் அவரு சௌச்சாங்கிறாரு. இது நியமாஸ்ல முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி சந்தோஷா. சந்தோஷாங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பொருட்களும் இருக்கு, நமக்குன்னு சில குணங்களும் இருக்கு. ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மன நிறைவோட ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது, கண்டென்ட்டா இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறது, அதுதான் இந்த சந்தோஷா அப்படிங்கிறது. தபஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரெகுலாரிட்டி, கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு நல்ல பழக்கம் உங்ககிட்ட இருக்குன்னா, உதாரணத்துக்கு நீங்க யோகா செய்றீங்க, இல்ல மெடிடேஷன் பண்றீங்க, இப்ப நம்ம ஹோப்போனோபோனோ செய்றோம். இதை உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி செய்யாம, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு ஒதுக்கி தினமுமே நீங்க அந்த பிராக்டிஸை கண்டினியூஸா பண்றீங்க இல்லையா, அதுதான் அந்த தபஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில இருந்தாதான் நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் இல்ல. ஸோ அதனால உங்ககிட்ட அந்த இருக்கக்கூடிய நல்ல பழக்கமா இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்தை நீங்க விடாம செஞ்சுட்டே இருக்கிறது தான் இந்த தபஸ் அப்படிங்கிறது. சுவாத்தியாயா அப்படிங்கிறது ஸ்டடி யோர் செல்ஃப், அதாவது உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறது. நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களை பத்தியே நீங்க தெரிஞ்சுட்டு, சப்போஸ் நீங்க ஏதாவது தவறு செஞ்சா கூட அந்த தவறுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறது. இதெல்லாம் தான் இந்த சுவாத்தியாயாங்கிறது. புத்தகம் படிக்கிறது, அந்த புத்தகத்துல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அந்த புரிதல் மூலியமா நீங்க என்லைட்மெண்ட் அடையிறீங்கல்ல, அதுதான் இந்த சுவாத்தியாயா அப்படிங்கிறது. ஈஸ்வர பிரணிதானா அப்படிங்கிறது சரண்டர் ஆகிறது. அதாவது இந்த சரண்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பொதுவா ஒண்ணு சொல்லுவோம், எல்லாத்தையுமே நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, எதிர்க்கிறது, அந்த எதிர்ப்பை தான் நம்ம சரண்டர் பண்றோம் கடவுள்கிட்ட. நம்ம ஈகோவை சரண்டர் பண்றோம். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாவோ இல்ல நம்மளுடைய உணர்வுகள் மூலியமாவோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம நம்ம செய்யறது தான் அந்த சரண்டர் அப்படிங்கிறது. ரைட் ஆக்ஷன், பாசிட்டிவ் ஆக்ஷன் ஒரு சூழ்நிலைக்கு நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் இந்த ஈஸ்வர பிரணிதானா அப்படிங்கிறது. ஸோ ஸ்டே ஹம்பிள்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுதான் அது. ஸோ இப்போ அடுத்தது என்ன அங்கம் பார்க்க போறோம்னா, மூணாவது அங்கம், அதுதான் ஆசனா அப்படிங்கிறது. நாலாவது அங்கமும் நான் சொல்ல போறேன் இன்னைக்கு, பிராணாயாமா. ஏன்னா இந்த ஆசனாங்கிறது ரொம்ப ஒரு சின்ன பகுதி தான், அதனால இது ரெண்டுத்தையுமே சேர்த்து இன்னைக்கு சொல்லிடலான்ட்டு. ஸோ ஆசனா அப்படின்னு நமக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா நம்ம என்ன ஆசனம் எல்லாம் செய்யறோம் அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவது இந்த உடம்புல ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாட்டி ஒரு அசௌகரியம் இருந்துச்சுன்னா அதுக்காக சில ஆசனாஸ் எல்லாம் செய்வோம் இல்லையா, அதுதான் நமக்கு தெரியும். ஆனா பதாஞ்சலி அவருடைய யோக சூத்ரால இந்த ஆசனா அவர் எதுக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அவர் இந்த ஆசனாசியை கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இவர் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சீட்டட் ஆசனா, இந்த மாதிரி அமர்ந்துட்டு செய்யக்கூடிய ஆசனாஸ் தான் அவர் முக்கியமா சொல்லியிருக்காரு. சோ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ல ஸ்திர சுகாசனத்துல உட்காருங்கன்னு தான் சொல்லுவோம். சோ இது என்னன்னா இந்த ஸ்திர சுகாசனா அப்படிங்கிறது சுகமான ஆசனம். இது நமக்கு ஒரு வலியோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ கொடுக்க கூடாது. ஆசனா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, அதுலயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுதே நம்ம ஒரு தடவையும் என்ன சொல்லுவோம், ஸ்திரசுகாசனால உட்காருங்க, கண்களை மூடிக்கோங்க, கைகளை கோர்த்துக்கோங்க, கால்களை கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சாதாரணமா நம்ம சம்மணங்கால் போட்டு உட்கார்றோம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்திர சுகாசனான்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த ஆசனம் நமக்கு உட்காரும் பொழுது நல்ல சுகமா இருக்கணும். இந்த பர்பஸ், இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடலை
தியானம் செய்யறதுக்கு அவர் வந்து தயார்படுத்துறது. அதாவது இந்த ஆசனம் வந்து தியானம் பண்றதுக்கு தயார்படுத்துறதுக்காக செய்யறது தான் இந்த ஸ்திர சுகாசனம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, இப்போ உங்க உடம்பு வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசும் வந்து காம் ஆயிடுமா. அதனாலதான் இந்த இந்த ஆசனத்துல நீங்க சாதாரணமா நம்ம உட்காரோம் இல்லையா, ஸ்திர சுகாசனத்துல, இதுல உட்காரும் பொழுது உங்களுக்கு வந்து சுகமா இருக்கணுமே தவிர்த்து ஒரு பெயினோ இதுவோ இருக்கக்கூடாது, வலி களைப்பு இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. சோ அப்படி இப்போலாம் நம்ம என்ன பண்றோம்னா, சாதாரணமா கீழே வந்து சம்மணங்கால் போட்டு உட்கார்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து சுகாசனம் அப்படிங்கிறாங்க. இந்த சுகமான ஆசனத்துல நம்ம உட்கார்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு உடம்புல அவ்வளோ பாதிப்பை வந்து நம்ம சேர்த்தி வச்சிருக்கிறோம். ஸோ இதுல இந்த ஸ்திர அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டெபிலிட்டின்னு சொல்றாங்க, ஃபர்ம்னஸ், நிலைத்தன்மை அப்படிங்கிறது, அதுதான் இந்த ஸ்திர அப்படிங்கிறது. சுகா அப்படிங்கிறது கம்ஃபர்ட், சுகமா சௌகரியமா நம்ம வந்து உட்கார்றது. ஸோ இந்த இந்த ஆசனத்துல நம்ம உடம்பு வந்து ரொம்ப நேரம் அந்த ஆசனத்திலேயே உங்களால உட்கார முடியணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் உங்களால உட்கார முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. அதனாலதான் நம்ம மெடிடேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல உட்கார்ந்து பழகுங்க அப்படிம்பாங்க. இது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்ப நீங்க வந்து ஒரு நிலையான தன்மையில வச்சிருக்கும் பொழுது, கம்ஃபர்டபுளாவும் இந்த ஃபேர்மாவும் உங்க உடலை நீங்க வந்து வச்சிருக்கும் பொழுது உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா காம் ஆயிடும். அதனாலதான் இந்த உட்கார்ந்து பழகிறது அப்படிங்கிறது. முதல்ல நீங்க உடம்ப அசைக்காம உட்கார்ந்து பழகுங்க, அதுவும் இந்த சுகாசனத்துல உட்கார்ந்து பழகிறது. ஸோ பாடி ஷுட் ரிமைன் ஸ்டில் ஃபார் லாங் டைம். அப்ப என்ன ஆயிடும், மூச்சு வந்து உங்களுக்கு இயல்பாவே அது வந்து அந்த சுவாசம் அப்படியே இயல்பா என்ன ஆயிடும், உங்களுக்கு நிலையான தன்மைக்கு வந்துடும். இப்போ நம்ம மூச்சு விடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஷாலோ பிரீதிங்கா இருக்கும். நம்ம செஸ்ட் அளவு தான் நம்மளுடைய மூச்சு இருக்குமே தவிர்த்து வயிறு வரைக்கும் போயிட்டு நம்ம அந்த ஆழ்ந்த டெப்தான சுவாசம் வந்து எப்பவுமே நம்ம வந்து சுவாசம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த சுவாசம் கூட கம்மியா தான் நம்ம வந்து மூச்சு விட்டுட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனம் வந்து அலப்பாஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம உடலுமே நம்ம ஒரு நிலையான தன்மையில வச்சிருக்க மாட்டோம். ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னா கூட நம்ம உட்கார்ந்துருக்கோம், பட் இருந்தாலும் நம்மளுடைய மனம் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் இருக்காது. அப்பப்போ வந்து அந்த மனம் வந்து பாஸ்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போயிட்டு இருக்கனால அதனால நம்ம மூச்சுமே பாதிப்படையுங்கிறாரு. அதனாலதான் இந்த பதாஞ்சலிங்கிறவரு முதல்ல நம்ம வந்து மனதை வந்து எப்படி அமைதிப்படுத்துறோம்னா அதுக்கு நம்ம வந்து இந்த ஆசனம் மூலியமா நம்ம வந்து அமைதிப்படுத்த முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. சோ இதுல ஒரு முக்கியமா சொல்லக்கூடிய ஆசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீட்டட் ஆசனாஸ்ன்னு அவருக்கு சொல்லியிருக்காரு, பத்மாசனா. பத்மாசனாங்கிறது இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ரைட் காலை வந்து லெஃப்ட் மேலேயும் லெஃப்ட வந்து ரைட் மேலேயும் இப்படி போட்டு, அது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம் தான், பட் அதைய நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. அடுத்தது சித்தாசனா, அடுத்தது இந்த 2 சுகாசனா, மினிட் இருக்குங்க. சுவாஸ்திகாசனா. சோ இந்த அதையும் தெரியல. இந்த இந்த ஆப்ரேட்டர் ஆசனாஸ் ஜெயமாலினி தான் யூஸ் வந்து பண்றேன். அவர் பேசிக்கான ஆசனாஸா அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதுதான் ஆ? பதாஞ்சலியில அவர் சொன்ன முக்கியமான ஆசனம் ம். அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இது என்ன பண்ணும்னா நம்மளுடைய உடலை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அதே சமயம் நமக்கு வந்து நிறைய உடல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே, பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே, தொந்தரவுகள் இருந்தாலும் அதுவுமே இந்த சீட்டட் ஆசனா இதை நீங்க பண்றது மூலியமா உங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. சோ இது மாதிரி நீங்க இந்த ஆசனாஸை வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண அடுத்த நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. அதாவது அதான் பெட்டர் பிராணாயாமத்துக்கு செகண்ட். அதுக்கு தயாராகுது. முன்னாடி பிராணாயாமம் வந்து உங்களுக்கு வந்து 2, கரெக்டா 12 செய்ய பட்டில வந்துடும். செட் பண்ணுங்க. ஓகேங்களா. சோ அதுதான் இங்க வந்து இவரு சொல்லியிருக்காரு. சோ மெதுவா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து ஸ்திர சுகாசனாவை வந்து கரெக்டா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னாவே உங்களுடைய பிராணாயாமம், அதாவது உங்களுடைய மூச்சு வந்து சீராகும் அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்தது என்னன்னா, ஆஃப்டர் மாஸ்டரிங் ஆசனா. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஆசனால உட்கார்ந்து பழகி அதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இது பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமா அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு நம்ம போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிராணாயாமா அப்படின்னாவே பேசிக் என்ன, உள்மூச்சு வெளிமூச்சு, அதுக்கப்புறம் அந்த மூச்சை வந்து இப்போ நம்ம புத்தர் சொன்னது ஆனாபான சதியுமே உள்மூச்சு அப்புறம் வெளிமூச்சு, அந்த மூச்சை வந்து நம்ம அப்சர்வ் பண்றது. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பிராணா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஃபோர்ஸ்.
அதாவது அதுதான் அந்த உயிர் சக்தி. பிராணம் போறதுன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, உயிர் போகுது எனக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த பிராணாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மூச்சுங்கிறது வந்து அவ்வளவு முக்கியம். ஆனா அதுல நம்ம வந்து நிறைய பேர் அந்த மூச்சை வந்து கவனிக்காம இருக்கிறோம். இப்போ உயிர் போறதே வந்து மூச்சு போச்சு அவ்வளவுதான் உயிர் போச்சு அப்படின்னு தான் சொல்றோமே தவிர்த்து வேற அப்படின்னு சொல்றது இல்லை. ஸோ அதனால இந்த மூச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராணால வந்து உயிர் சக்தி. யாமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது விரிவடைதல். அந்த மூச்சுங்கிறது வந்து அது விரிவு பண்ணுது, அதே சமயம் அது ஒரு கட்டுப்பாட்டோடையும் இருக்குது. அதான் இந்த பிராணாயாமா அப்படிங்கிறது. ஸோ இந்த பிராணாயாமாவை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மனமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அதனாலதான் நம்ம தியானம் செய்யும் போது கூட நீங்க மூச்சுல கவனத்தை வைங்க, உங்களுடைய இயல்பா நடக்கிற சுவாசத்தின் மீது கவனத்தை வைங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுமே காம் ஆயிடும் அப்படிங்கிறது தான். சோ இந்த பிராணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிரெத்ல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. என்னென்னன்னா பூரகம். பூரகம் அப்படிங்கிறது இந்த மூச்சை உள்ள இழுக்கிறோம்ல, அதை வந்து இவர் பூரகம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது மூச்சை வெளியில விடுறது இருக்கு இல்லையா, அது வந்து ரேசகம் அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து கும்பகம் அப்படிங்கிறது வந்து மூச்சை வந்து நம்ம ஹோல்டு பண்றது, அப்படியே நிறுத்தி வைக்கிறது. இப்போ நீங்க வந்து இந்த பாக்ஸ் பிரீதிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ரீல்ஸ்ல எல்லாம் கூட பார்த்திருக்கலாம். நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே ஒரு பாக்ஸ் பிரீதிங்கை நீங்க வந்து பண்ணினீங்கன்னா அது சரியாயிடும் அப்படிங்கிறது. இதைதான் இவர் வந்து ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க வந்து மூச்சை நல்லா உள்ள இழுக்கிறீங்க, அதை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க. அதாவது உங்க உயிர் சக்தி அப்படிங்கிற மூச்சை இழுக்கும் பொழுது உங்களுடைய உயிர் சக்தியை அப்படியே உள்ள இழுக்கிறீங்க. இழுத்து அதை வந்து நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இம்பியூரிட்டிஸையுமே நீங்க வந்து வெளியில விடுறீங்க. அதுதான் வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாசு. உங்க மைண்ட்ல வந்து ஏதாவது ஒரு குழப்பமான எண்ணங்களோ இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதா, நீங்க இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா உங்க மனசு வந்து காம் ஆயிடும். ஸோ மூச்சை வெளியில விடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மாசுக்களையுமே நீங்க வெளியில விடுறீங்க. வெளியில விட்டு கொஞ்ச நேரம் அந்த மூச்சை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி இருக்கிறது. அதுதான் வந்து இந்த கும்பகம் அப்படின்னா அந்த ஹோல்டு பண்றது தான் இவர் வந்து கும்பகம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மூச்சை உள்ள இழுக்கணும், ஹோல்டு பண்ணும், வெளியில விடணும், ஹோல்டு பண்றது. இதை தான் நம்ம வந்து பாக்ஸ் பிரீதிங்கா வந்து இப்போ மாடர்ன் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பதாஞ்சலி அவர் வந்து இந்த மூச்சு இதையே அவர் என்ன சொல்றாருன்னா, கும்பகம்ல வந்து வெளிப்புற கும்பகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உள்ளக கும்பகம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலம், இடம், எண்ணிக்கையால் கட்டுப்படுத்தப்படுது. அதாவது இது இந்த இந்த 3 விஷயமுமே இந்த கும்பகத்தை வந்து கட்டுப்படுத்துது. நீங்க எவ்வளவு நேரம் அந்த மூச்சை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இடம்ங்கிறது என்ன இடம்னா, நம்ம மூச்சு வந்து மூக்கு மூலியமா தானே இருக்கிறோம், அதுதான் அந்த இடம். அதுக்கப்புறம் அதை வந்து எவ்வளவு நேரம் எவ்வளவு கவுண்ட்ஸுக்கு நீங்க அதை ஹோல்டு பண்றீங்க, இது எல்லாம் பொறுத்து தான் அந்த கும்பகம்ங்கிறத கட்டுப்படுத்துது. இது மூணுமே சேர்ந்ததுதான் இந்த கும்பகம் அப்படிங்கிறது சொல்றாரு. மென்மையான முயற்சி இல்லா பிராணாயாமம் அப்படி சொல்றாரு. சோ அதாவது நம்ம இதை செய்யும் பொழுது நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போட்டு செய்யாம அது சாதாரணமா அது நேச்சுரலா நடக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய மாசு, மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான மாசுக்களும் நீங்கும். உணர்ச்சி, உங்களுடைய இமோஷன்ஸுமே காம் ஆயிடும். உங்களுடைய கான்சென்ட்ரேஷன், கவனம் வந்து அதிகரிக்கும். நீங்க தியானத்திற்கான வழி இதுதான். தியானத்துக்கு போகணும்னா இதெல்லாம் பண்ணுனா, இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி. தியானம் செய்யணும்னா நீங்க இதெல்லாம் செய்யணும். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்க தியானத்துக்கு தயாராயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆசனாஸ், அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமா, இது ரெண்டுமே வந்து உங்களை எதுக்கு தயார்படுத்துதுன்னா தியானத்திற்கு தயார்படுத்துது. ஏன்னா நீங்க வந்து அந்த சுகாசனத்துல உட்கார்ந்துதான் தியானம் செய்யணும். அந்த சுகாசனம்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஆசனம். உங்க உடம்பு, அதாவது உங்களுடைய முதுகு தண்டு வந்து நேரா இருக்குது. ஸோ முதுகு தண்டு நேரா இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விஸ்வ சக்தியை நீங்க அதிகமா வந்து வாங்குவீங்க. ஸோ அந்த பிராணாயாமம் செய்யறீங்க, ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லிங்க். உங்களுக்கு வந்து இந்த இது ரெண்டுமே சேர்ந்து நீங்க செயல்படும் பொழுது நீங்க அந்த மனதிற்கு அப்பாற்பட்டு போக முடியும் அப்படிங்கிறாரு. சோ அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து இதுக்கான கனெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த ஆசனாவும் இந்த பிராணாயாமும் வந்து நமக்கு ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஆசனாங்கிறது வந்து பாடியை ஸ்டெபிலைஸ் பண்ணுது.
பிராணாயாமாங்கிறது வந்து நம்மளுடைய மூச்சை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு போவோம். ஸோ அதனாலதான் இங்க வந்து மேலான யோக நிலைகளுக்கான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடல், உங்களுடைய மனம் ரெண்டத்தையும் நீங்க வந்து நிலைநிறுத்துறது தான். ரெண்டுத்தையும் நீங்க நிலைப்படுத்திட்டீங்கன்னாவே நீங்க வந்து யோகால அடுத்த நிலைக்கு போவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன இதோட ஒன்லைன் கன்க்ளூஷன் என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனாவையும் இந்த பிராணாயாமாவையும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுமே உங்களை தியானத்திற்கு தயார்படுத்துது. ஸோ தியானம் உங்களுக்கு வந்து நல்லா வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இரண்டும் தியானத்திற்கு வழிவகுக்கின்றன. ஸோ நம்ம வந்து இப்போ நீங்க ஆசனாஸ்லாம் இப்போ இந்த மாடர்ன் டேஸ்ல என்னன்னா நிறைய ஆசனாஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். எக்கச்சக்கமா யார் யாரோ என்னென்னமோ கத்து கொடுக்குறாங்க. அதை மாடிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எல்லாம் கத்து கொடுக்குறாங்க. பட் பத்தாஞ்சலி வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா வெறும் இந்த சுகாசனால உட்கார்ந்து உட்கார்ந்து நீங்க பழகுனாவே அதுவே உங்களுக்கு வந்து மன அமைதிக்கு கொண்டு போய் விடும். அது உங்களுக்கு தியானத்துக்கு தயாராயிடுவீங்க. அது தியானத்துக்கு தயார் நிலைக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. சோ இந்த ஒரு ஆசனாசியே நம்ம தினமுமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க. ஏன்னா நீங்க அந்த யோகிகள் அந்த சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மலையில போய் உட்கார்ந்துகிட்டு அப்படியே அந்த போஸ்டர்லயே வந்து அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. ஸோ அதனாலதான் அவங்க வந்து அந்த உடல் அந்த மனத்தை தாண்டி அவங்களால போக முடியுது. உடம்பு மட்டும் இருக்கும் ஆனா சித்தர்கள் வேற எங்கேயாவது போவாங்க. அவங்களோட சூட்சும சரீரம் வந்து பல உலகங்களுக்கு வந்து போயிட்டு வரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதனாலதான் முதல் வந்து நம்ம நம்மளுடைய உடலை வந்து தயார்படுத்தணும் தியானத்திற்கு, மனதையும் தயார்படுத்தணும் அப்படின்னு இவரு சொல்லியிருக்காரு. ஓகே மாஸ்டர்ஸ், அவ்வளவுதான் இந்த ஆசனாஸ் அண்ட் பிராணாயாமால இதுதான் அவரு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால நீங்க வந்து இந்த சிம்பிளான இந்த பிராணாயாமாவை நீங்க தாராளமா பிராக்டிஸ் பண்ணலாம் மாஸ்டர். தேங்க்யூ. இதோட நான் அதை என் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஸ்.